வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் முட்டை ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 2 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே 5 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நாம் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நாம் இதில் பவுட்ரு மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் வத்தல் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வேக விடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே பெரிய கிளாஸுக்கு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் காரமும் புளிப்புத்தன்மையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ இதில் அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் முட்டை சேர்த்துடலாம். நான் இங்கே 5 முட்டை வேக வைத்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முட்டை ரோஸ்ட் ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.